செந்திலான்னு ஒரு வண்டி போச்சு. செந்திலா வண்டி காலைக்கு யார் காலைக்கிறோம் சேர்க்கலான்னு எங்கேயும் மேக் இருக்குங்களா? மனசு கேட்காம போய் காலைக்கு குடிச்சிட்டு மட்டும் போனது. நான் விசாரிக்க ஒரு காலைக்கு இப்ப தேகாட்டுல வந்து இந்த பண்ணி வளர்த்துனதுக்கு என்ன பண்ணு மருமக இந்த வண்டி கருமட்டு பாட்டி ஏறினதுன்னு வளர்ச்சி நடந்துட்டாங்க. இப்போ ஒரு குட்டியுமே இல்லை. இல்லை, இதோட லாபத்துக்கு மருமகன் கன்றாய்க்கு போகிறத இனியும் இல்லைங்க. எத்தனை குட்டி போடு? அத்தனை வச்சு சமைக்கிறேன். 7 குட்டி தலைச்சு தெரிய 7 குட்டி போட்டுருந்தோம். அங்க பண்ணையில் வாங்குறப்போ சில குட்டிங்கிறது அந்த ஆள் தெரியல. காட்டுக்குள்ள தெக்க கரடி மடையிலேருந்து உள்ள இது பவுண்டு குட்டை போகணும்ல கொஞ்சம் இந்த காடு காரணியா சாப்பாடு பசங்க 3 கேடு கருப்பு கேடுல 6 கேடு மொத்தம் எடுத்து 3 கேடு சாப்பாடு வந்து 3 கேடு அங்கே இருக்கு. மறைச்சுனா போறதுக்குள்ளார அந்த கேடை 3 பசங்க நிறச்சி வச்சிருவாங்க. வண்டியில் தூக்கி வச்சிருவாங்க. சரி ராம்பா, ஒரு படம் ஒன்று எடுக்கலாம். உனக்கு வயசு என்னாச்சு? குரு பல சாதகமா இல்லை. இப்ப சொல்லுங்க. இப்ப ஒரு நம்மளுக்கு குத்து மதிப்புக்கு குறுப்புக்கு பிரிந்தா 80 தாண்டி 2, 3 இருக்கு. 80க்கு மேலதான் இருக்கணும், குறைவு இருக்காது. இல்லை, அப்படித்தான். உங்க கூட பிறந்தது எத்தனை பேரு? நான் ஒருத்தனே தான் ஆம்பளை. பொம்பளைங்க 3 பொம்பளைங்க. அல்ல உள்ளூருக்குள்ளேயே கொடுத்துக்குதா வெளியிலயா? ஊருக்குள்ள இறந்து போச்சு. 2வது கல்யாணம் மூச்சு மறுபடி அந்த பொண்ணு ஒன்று இறந்து போச்சு. ஒரு குழந்தை இருக்குது. ஒரு பொண்ணு அம்மா. சரி, உங்க குலதெய்வம் எது? குலதெய்வம் வேட்டுக்காரன். எங்க? வெராளியூர்ல இருக்கிறது ராசாமணி கவுண்டரோட சாமி. ஐயோ, ஒரு வாடி போய் கிடைச்சுங்க 6 கிணத்தோடு பாப்புக்காரன் போட்டான். கிடைச்சி அவங்க அந்த சின்ன கவுண்டை உண்மை விளையாட போவாங்க. அப்புறம் நான் அவன் கூட போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்ம ராசமணி கவுண்டருக்கு அண்ணன் தம்பி நானும் ஓரம் கேட்டு நின்றுட்டேன். ஓரம் கேட்டு நின்றுட்டேன். அந்த சின்ன கவுண்டர் சின்னப்பாப்பே அவங்க தோட்ட கட்டி பேசுவாங்க. சின்னப்பாப்பே அது கூட வந்து போய் நாரு. ஆமாங்க, கரடி மட பையனுங்க. ஏன் அவன் அங்க நின்ட்டான். அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்க. அப்புறம் நம்ம கூட வரலாம்ட்டு வந்துக்குங்க. கும்பி விளையாட தெரியாதா? வெளிக்கும் தெரியாதா? என்னங்களை கேட்டு பார்க்குங்க. வந்து சின்ன பாப்புங்கிற அவனை கேட்டுங்க. தெரியுமே, ஆனால் நம்மளோட பொருள் வேறையா இருக்குது, எங்களோட பொருள் வேறையா இருக்குங்க. அந்த சார் தெரியாதா? சரி, நடக்கு பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த சின்ன கவுன் நானும் போனோம். வரிசையில் நின்னேன். பையன் கும்மியோட தெரியுமா? சாமி தெரியே, எங்களோட வரலாறு வேறங்க, நம்மளோட வரலாறு வேறையா, மெட்டு பாட்டு வருங்க. உங்க வகை மட்டும் சொல்லுதுல பதிவு பண்ணிக்கிறேன். பூரா ஏகதாசம் மறந்துட்டு தெரிஞ்சு இப்போ நம்ம வயசுக்கு இப்போ 83 ஆகுது 84 ஆகுதுன்னா நம்ம வயசுக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல முடியும்.
எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு முடியுமா? அது முடியாது. தெரிஞ்சது சொல்லுங்க. பாட்டு இல்லாம கதையா வரும்ல? பாட்டு விருத்தமெல்லாம் வந்தாத்தான் ஒன்று கொண்டு அது பாட்டு வருமே. ஓஹோ. கதை சொல்றது இல்ல இப்போ ஓரளவு தெரிஞ்சதையும் மட்டும் சொல்லி இதில் பதிவு பண்ணிக்கிறேன் நான். காலத்துக்கு முக்கியமில்ல, எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு இதுல பார்ப்பாங்கல்ல. ஒன்று ரெண்டு சொல்லி என்னச்சா புண்ணியம். ஒரு மேலோட்டமா சொல்லு. இப்போ உன்ற பேத்தி கொள்ளு பேத்தி ஒன்னு சின்ன அதோட பேத்து புதிர் வருதுன்னு வச்சுக்கோ. இது ஒரு நாளைக்கு தட்டுச்சுன்னா, அட ஒப்பா எங்க கிழவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்படியா எங்க கிழவ அப்படி கேக்குறீங்க. அப்படி சொல்றீங்களா? ஆமா, சொல்லு. சாமி வரலாறு எடுங்க. நல்ல கணவதியே நான் காலமே தொழிலால் அல்லல் வினைகள் எல்லாம் அகிலுமே சொல்லறியே. அப்புறம் ராகம் எடுப்பாங்க. அப்புறம் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே அப்படிங்கிறது கை எடுத்துட்டு அப்புறம் பாட்டு வரலாறு எடுப்போம். செய்யார் தண்ணே நன்னை நானே நைனானா அன்னை நானா அன்னை நானே நானே நன்னா. அதுக்கு வாத்தியங்க இசையெல்லாம் வாத்தியால் இல்லை, சும்மா நம்ம பாட்டாத. செய்யார் தண்ணே நன்னை நானே நன்னை நானா இப்ப இப்படித்தான் ஆடுறது. இப்போ அதே தான் ஆடுதுங்க. பாட்டு பழகிக்கிறாங்க நிறைய பேர். இப்போ உங்க கும்மி வள்ளி கும்மி இப்போ 6 அடிக்கிறாங்க உங்க ஊர்ல. எங்க ஊர்ல அந்த வாத்தியார்கள் இறந்து போச்சுங்க. அந்த இறந்ததுல இருந்து யாருமே இருக்கிறது இல்லை. அந்த வரலாறுக்கு எசவரன் மல்கா அது வரணும். இப்போ இந்த வரலாறுக்கு 2 வயசுல யாரும் இல்லை. பார்த்துட்டா இந்த வயசுக்கு இவனு இந்த ஆட்டம் ஆடுறான்னு சிரிச்சுதான் பாக்குறாங்க. ஆனா அதனுடைய கருத்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. சரியா. அப்புறம் உங்களுக்கு பசங்க பிள்ளைகள் எத்தனை? உட்காருங்க. பசங்க பிள்ளைகள்லாம் என்ற பசங்க 2 பையன் ஒரு பொண்ணு. அதுதான் பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா? கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த பிள்ளைய மகன் எடுத்து அவனும் மருமக எடுத்துட்டாங்க. கொள்ளு பேரனுக்கெல்லாம் வாய்ப்பு வந்துருது. மகமாரு பையங்க என்ன பண்றாங்க? பையன் பெரிய பையன் மெடிக்கல் ரேப்பு போறாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு ஆனவனு. பொண்ணுக்கு கண்ணால் மாயிட்டான். பிள்ளையோட பையனுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிள்ளை குடுத்திட்டோம். ஓ, பிள்ளைய சொந்தத்திலேயே கொடுத்துட்டீங்களா? அப்படி பார்த்தா மகனோட பையன், இப்படி பார்த்தா மகனோட புள்ள. சரி சரி சரி. அப்புறம் இப்போ இது மட்டும் தொழில் விவசாயமா வேற தொழிலும் செஞ்சுட்டு இருந்தீங்களா? விவசாயம் தான். மருமக பண்ணி வாசலுக்காக அவங்க ஐயா அம்மா எல்லாம் போக மாட்டேட்டாங்க அந்த காட்டுக்கு. நாங்கள் புருஷன் கொண்டாட்டி போயிட்டா ஒரு 1.5 வருஷமாட்ட ஓட்டுனோம். அதுக்குள்ள இந்த வண்டிக்கு பரமட்டை ஆகி போச்சு. அதனால கிளம்பிட்டாங்க. அப்புறம் செல்லு போட்டு மருமக எனக்கு இந்த வருமானமே போகுது, நான் பரமட்டை இருக்கல வேண்டாம் திருச்சி அனுப்பி விட்டுறேன் அப்படின்னாருங்க. அப்புறம் என்ற மக்கமாருங்க பசங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரனா இருக்கிற, உனக்கு ரத்த ஓட்டம் இருக்கிறபடி இதை வளர்த்தி செய்ச்சுக்குவேன். ரத்த ஓட்டம் கெத்து போனா அப்படி என்ன சுகமுக்கு பேசாம வண்டிக்கு போய்க்கும் அப்படின்னா. அப்புறம் உங்களுக்கு கூடை போடுறதுக்கெல்லாம் தெரியுமில்ல, அதே யாரு கத்து கொடுத்தது, எப்படி பழகுனீங்க? சாமி எங்க அப்பா எங்க அப்பாரு இல்ல பரம்பரையான ஆளு
ஆனால் பண்ணையம் ஆனதுக்கு நான் எங்கள் அப்பனுக்கு ஒருத்தன் இந்த வேலையில் பழக்கூடாதுங்கிறத வச்சு அவன் பாட்டில் போட்டுதாங்க. ம் அப்புறம் நானும் ஊர்காட்டில் நடமாட்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். மூங்களுக்கு மத்தாளுக்கு போகும். நானாக இது வித்த பழகலாம், நம்மளோட வரலாறு விடக்கூடாது. அவங்களோட போச்சாமி நடுவழியில் ஒருத்தையும் இருக்குது. ஒரு நல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. யாரும் சாப்பாடு செஞ்சுறாங்க. சாப்பாடு வீட்டில் சாப்பிட்டு போனவங்க எல்லாம் ஒருவாள் தூக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதுக்கு பின்னால் பட்டியலை திருப்பி போட்டு பால் கறந்து வீட்டில் கொடுத்து போட்டு ஓடுறேன். நல்ல வயசு ஓடுறப்போ ஐயா எங்கே போகிறேன் அப்படின்னு என்ன கேட்குது. இந்த மாதிரி உங்களோட தான் உங்களுக்கு வார அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊர்லேயே ஆள் சேர்ந்ததே போகிறோம். 6 ஆள் அவர் பொங்கல் கட்டிட்டு வரக்கா போகிறோம். நீ ஏதோ ஒன்று வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லும். அப்புறம் மூங்க வெட்டுறது எனக்கு தெரியாது, இன்னும் விவரம் பத்தல. வயசு அப்போ எத்தனைக்கு? அப்போ வயசு ஒரு 26 வயசுக்குள்ள இருக்குங்க. 26 அரியா பைய நல்லா முறுக்கம் நல்லா முறுக்கு தானே. அப்புறம் கேடு போட்டுக்க ஏதோ ஒரு கால் கவரம் நிற்கும் கூட்டத்துக்கு சாலைக்கு வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லு. சாலைக்கு வெட்டிக்கிறதா நீ இங்கே வர விட்டு நீ இப்படி சொல்கிறவங்களா அப்படின்னு ஓட்டு சரி நடங்க அப்படின்ட்டு. அப்போ தான் மூங்கல் கீழே நிலமா கிடக்குங்களே, பெருமூங்கல் தான். ஒரு 3 மூங்கலை வெட்டினேன், விட்டேன். அதை உடச்சி தாராமார சீவி 12 தப்பை. முதல்னு ஒரு மூங்கலுக்கு 4 தப்பை. முதல்னு முதல் ஒரு 6 சாணி கோடி காலாணி வெட்டினேன். வந்தா ரேஸு தெரியாம. அப்புறம் மத்தியானம் வந்தாச்சுங்க. காளானிங்கிறது வந்து அடிமுண்டில் வெட்டுறதா? அல்ல, தனியான மூங்கல நடுமூங்கல் தான் வளையணும் நல்லா. ஆமா, காளானிங்கிறது செதுக்கிறதுல வளைக்கிறது. ஓ ஓ ஓ இப்போ நாங்கள் மலையில போயிட்டு வளைக்கிறதெல்லாம் நாம இத்தனை வரவா இல்லை இத்தனை வரவில்லையா அங்கே சீவிட்டு வரதான் கணக்கு. அப்போ இந்த வண்டிகளுக்கு அது வேற கணக்கு தப்பை. மூங்கல் இப்போ அடி மூங்கல் இருக்குதுன்னு வைக்குது. இங்கிருந்து குளத்துக்கு வர அனுபவிக்கிறது இப்படித்தான். இந்த கோடிக்கு போடுறது இப்படி அடிப்போம். அந்த கணுவால் முடிச்சு போயிடும். அப்புறம் நம்ம சீவியில் அந்த வெள்ளை விழுதல்ல அதை வேலை கழிச்சிருவோம். அங்கே மலைக்குழைய அந்த கருப்பு தப்பையை மட்டும்தான் கட்டிட்டு வருவோம். கொட்டது காலனி வேற தப்பை வேற குழி பறித்து போட்டு நல்ல ஒரு தண்ணி ஊற விட்டு ஊறணும் இல்லையா? தண்ணியில் ஓட்டு நல்லா விரசலாக அப்புறம் காஞ்சா கொஞ்சம் முக்கணத்தை கைக்கு செதுக்கிற அந்த உழுவு ஓடாம கற்க என்ன பண்றது? உளுத்துருமுல்ல உளுத்துரு. அது அம்மாவாசை பாட்டு மீல அந்த போகத்தில் வெட்டினாத்த அப்படி. மற்ற நாளெல்லாம் வெட்டினா உழுக்காது. அது கைவாக்கும் வேணும். ஓ, அதுலயும் ஒரு இது இருக்குதா? எல்லாத்துக்கும் நிக்காது. எல்லாத்துக்கும் நிக்காது. இப்போ பாருங்க, இப்போ 4 வருஷம் மாற்றி இதுதான் கலக்காய் போட்டு களை செடிக்கு வந்தாச்சு. அப்புறம் மச்சின பொம்பளையோட அண்ணன் அங்கே காவல் எல்லா காட்டுக்கு ஒரு 4 பேர் நாங்கள் இருக்கிறோம். அவங்க என்னங்கிறாங்க, காலனுக்கு தெரியாம மாமா மாறுதுன்னா இன்னைக்கு வந்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கெல்லாம் நம்ம கூடைக்குன்னு இல்லை. இந்த டயத்தில் போய் வெட்டிட்டு வந்து போட்டு சவரியமாக போய்டுறதுன்னா ஆளுக்கு 2 மூங்கல் வெட்டி சீவிட்டு வந்துல வாங்க அப்படி ஜெடு போட்டு அவங்க 3 மூங்கல், நான் 4 மூங்கல், அதுக்குள்ள காளானி 3 சோத்து மக்களை, ஒரு 5 பெரிய மக்கள் இந்த சைஸ், 2 சாணி கூட
சாணி கூடையெல்லாம் அப்படி இப்படி தொலைச்சிட்டாங்க. இந்த பெரிய கூடை 2 போச்சு. மாடு மேய்ச்சி அது மேய்ச்சி 3 இருக்குது. ம். சோத்து கூடை அப்படியே ஒன்றும் உழுக்கவே இல்லை. என் கூட வந்த ஆளுகளுக்கு அதில் உழுத்து நாசமாக போச்சுங்க. ஆனால் என்ற கை இப்ப நம்ம பட்டிக்குள்ள வந்து நீங்க போட்டீங்க இல்ல, ஆமாம் அது எத்தனை வருஷம் இருக்கு? இருக்கு மலைச்சாமி 15 வருஷத்துக்கு 5 வருஷம் இருக்கு. இருக்கு. 15 வருஷம் இருக்கு. இருக்கு சாமி. ம், 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 ம். 15 வருஷம் மேலே இருக்கு. அது எங்க இந்த இது எங்க அப்பாரா எங்க அப்பனா இந்த தொழில் பார்க்கவே இல்லை சாமி. நீங்களாக பழகுனது தொழில். என்ன புத்தியாக அப்புறம் சேர்ந்து போட்டு இந்த 6 கோடிய ஒரு நாள் ஒரு கூடை அது புளி மாற்றி மறுச்ச நாள் போச்சல் போடுறது போடுறது பிரிக்கிறது போடுறது பிரிக்கிறது. இந்த தப்பை விட்டு அந்த அடிச்சு அந்த ஒன்று எப்படியா அப்படி எப்படி புளி மாற்றி அது ரோம் படி போட்டேன். மறுச்ச நாள் பட்டி திருப்பி போட்டு பாலை கறந்து கொடுத்துட்டு சாணியால் உதறி விட்டு அப்புறம் எங்கள் அம்மா விட்டோம். அப்போ தோட்டங்களெலாம் இல்லையே அக்கம் பக்கம் அவுத்து விட்டு வெளியே தோட்டச்செருகு கொள்ளிச்செருகெல்லாம் மேய் எங்கள் ஆத்தா போட்டு அவுத்து விட்டு 3 போட்டு அன்னைக்கு 4 ஆச்சுங்க. அதோட மறுச்ச நாள் உட்காந்து 2 போட்டேன். எங்கள் அப்பா என் மச்சனுமே பூடி மலைக்கு போய்க்கிறாங்க. அங்கே பாசு அதுக்கு போய்க்கிறாங்க. அன்றைக்கி 10,000 ரூபாய்னா பெரிய பணம். பாசுக்கு செலவுக்கு 10,000 ரூபா வாங்கிட்டு போய் 2 நாள் அங்கே உட்காந்து பாஸ்கார் போலி இந்த காசெல்லாம் செலவழிச்சு வந்துட்டாங்க. நான் இந்த 6 கோடி 4,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்குங்க. ஒரு கூட 12 நாளுக்கு. அப்பெல்லாம் பெட்டிப்பாடு தான். ம். அப்புறம் ஜெயிலில் போட்டு 3ஆம் நாள் எங்கள் அப்பனுக்கு வந்துட்டாங்க. சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. உட்காருங்க. நிக்கிறேன். ம், 3ஆம் நாளே எங்கள் அப்பனுக்கு வந்துட்டாங்க. ம். இந்த நேரமாட்ட வந்துட்டாங்க. சிவனேன்னு வந்துட்டாங்க. மாடு வண்டிகள் இருந்தது இல்ல, என்ன மாடு வண்டிகள் நல்லா இருந்தது. இருக்குங்க. இப்ப அவங்க அப்பனை கீழே எத்தனை ஏக்கரை பண்ணையா? அவன் இருக்கையில் கிழக்கால சல்லிக்காடுங்கிறது அது 1.25 ஏக்கரா. அப்புறம் காத்தால் பால் பார்த்தது 1.5 ஏக்கரா. அதுதான் பண்ணையம். அப்புறம் சரி, மீதி இருக்கிற இதுகள்ல இப்ப நீங்க தோணி வாங்கினது எத்தனை ஏக்கரா? நான் வாங்கினதுல ஒரு பக்கத்தில் 3 ஏக்கரா. ஆதி போயிட்டு சல்லிக்காடு தாங்க 1.25 ஏக்கராவு. அது நாங்கள் தோணித்தான் வாங்கணும். ஆனால் அன்னைக்கு அந்த 1.25 ஏக்கரை வாங்குறப்ப எனக்கு ஒரு தொழில் தெரியாது, புத்தியாக அவ்வளவு அறிவில்லை. எங்கள் அப்பா வருமானத்தில் அது வாங்கினுங்க. அப்புறம் 2வது இந்த 3 ஏக்கரை வாங்குறவனுக்கு போது நல்ல மாடு பட்டி மாடு வாயிருது. பட்டி மாடு ஆகிப்போச்சு. பட்டி மாடு ஆகிப்போச்சு. அப்புறம் 2 பிறந்தவ புள்ள ஆட்டுக்குட்டியுமே அவள் கை வாக்கு நல்ல வாக்கு. 7 படி ஆடு 7 படி மாடு. இந்த 3 ஏக்கராவில் 2 ஏக்கரா வாங்கணும். இந்த 7 படி மாட்டை கொடுத்து 7 படி ஆட்டை கொடுத்து அப்புறம் 3 பவுன் நகை எங்கள் ஆத்தாள் அந்த 2 ஏக்கரை வாங்கணும். 10,000. அப்போ வந்து ஏக்கரை வந்து அப்போ எத்தனைங்க அதுதான் 1,97 செண்டு. 10,000 தான். அதே ஏக்கரா 5,000 ரூபாய்க்கு பக்கமா வரும். அது எழுத்து கூலியோட. ம். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இங்கே ஊர் பக்கத்தில் ரோக்கலிக்காவோட ராமசுந்தரப்பு தோட்டத்தோரமே தான். அங்கே ஒரு 2.25 ஏக்கரா. இதுக்கு எல்லாம் வருமானம். எங்கள் அப்பனுமே மறைச்சி எதுக்கு போய் நல்ல வருமானம் அப்படி சம்பாரித்து காசு சேர்த்து அப்புறம் அந்த 2.25 ஏக்கர் வாங்கினது.
அப்புறம் அதோட குத்தக்காடும் சேர்ந்து போச்சு. ம். இப்போ எல்லாம் வாங்கி பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சிவனேன்னு வந்து அமைதியே வந்து உட்கார்ந்துட்டு உட்கார்ந்தாச்சு. கை காலெல்லாம் அடங்கி போச்சு. அதுதான் 80ல் வந்து எல்லாம் ஓய்வு பெறுற மாதிரி 65ல் ஓய்வு பெறுறாங்க. அதே மாதிரி நீங்கள் 80ல் ஓய்வு நிலையில் இருக்கிறீங்க. அந்த 2.5 வயசு பையன் அநேகம் போயாச்சு. இப்போ இல்லை இருக்கிறவங்க ஒரு வேலையும் இல்லாமல் தன்னால் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். நான் இந்த மாட்டுகளுக்கு வேலை பண்ணிட்டு கிடக்குறேங்க. அப்படி போயிடுது. ம். ஆனால் தூர்லேருந்து விழுந்த ஜாமிங்க குண்டிலாடி முடிச்சிருது. ஆனால் கல்லா கட்டை இல்லாம போச்சு. கூப்புக்கு வெட்டும் போது வயசுல கீழே பங்குல மச்சம் கையத்தை முட்டுக்கு அவன் அரைக்கிறது. துப்பாக்கள் போடுறதாங்க. அப்புறம் அவன் கை கத்தாதுலேருந்து மேலே நானு அப்படி வெட்டும் போது சுத்தலே தூரம் வரல சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு சிம்பை. அப்புறம் ஒரு இத்தனை வரவு தான் இருக்குது. இப்போ நல்லா மிதிச்சுட்டு சிம்பு ஒரு கையில் முடிச்சுட்டு எக்கடிச்சு பேசுகிறேன். கழுப்பு 3 கழுவும் ஒரே கடிக்குது. பொத்தனை அப்படியே வெள்ளையார் பேச முடியுது. அப்புறம் குடு கடி முடிச்சா தண்ணி அப்படி வச்சிருக்குது. பக்கத்துல ஒருத்தரும் பக்கத்துல மச்சன் இருக்குது. அப்புறம் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தேன். குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரமாட்டு உட்காந்து அப்போ ஒன்றும் வழி தெரியல. அங்கேயும் வழி தெரியல. எங்க மாமரத்தூத்து மேற்க அங்க வந்தாலும் வெட்டிட்டு போவோம். இங்க கரும்பாறை அடிக்க அந்த பார்த்துருக்க கரும்பாறை அடியை வந்து வெட்டி எடுத்து போவோம். பசங்க பெருசாக அந்த வருமானம் தாங்க முடியல. எங்க அப்பா கையும் அடங்கி போச்சு. அடங்கினதுக்கு அப்புறம் அப்ப இருந்தா நம்ம ராமனகரம் ஆச்சாமி வந்தேன். 3 நாள் தென்னையில் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் போய் என்ன பையான்னாங்க, சாமி எங்க ஒரு மலையில் நான் இந்த வேலைக்கானவன். ஒரு நாள் ஒரு தப்போடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லுனாங்க. நான் சொல்றது எனக்கு நாங்கள் மலைக்குள்ள பூந்துதான் வெட்டி எடுத்து வந்து இங்கே எங்கே ஒரு இடத்துல காட்டில் ஒரு இடத்த காட்டுங்கன்னா போட்டு நாங்கள் வகுப்பு வளர்த்துக்கிறோம் கூட போடுவியா, அதுக்காகத்தான் கேட்குறீங்க. ஓ அப்படியா, சரி குட்டிக்கா மூட்டு காட்டுக்குள்ள அதில் பழக்கம் செந்திலப்பனோட அப்ப வாடா இதுக்கா பெரியவர் இதுக்கா நீ தயக்கிற வாடா மூக்காட்டு போற வழி காட்டுற காட்டு செத்தக்கு வழி காட்டுற இதே போய் ஜாமிக்கு போகணும். அப்புறம் ஜாமி ஒரு 3 மாசமா சாப்பாடு வீட்டுலேருந்து எப்பவா பிரிமுலை போகுது எங்கள் அப்பா அங்கே விட்டது கொடுக்கும். அப்போ எருமை இருக்குது. எருமை நல்ல காசுங்க. எங்கள் அப்பன் எருமை பார்த்துக்கு நான் இந்த வேலை பார்த்துக்கிற போது நல்ல வரும். அப்புறம் எங்கள் பொம்பளையுமே எங்கள் தங்கச்சியுமே இங்கே கடத்து கடவு கொத்துக்காலம் மண்டபம் பருப்பு வியாபாரம் வேலை கூடை கூட்டு போகிறோம். விலைக்கு விற்கிறதுக்கு மட்டை எடுக்கிறதுக்கு பருந்து கட்டுறாங்க கட்டுறக்காரர் எல்லாம். தென்னை மட்டை எனக்கு 2 சேவை போடு 4 சேவை போடு. ஒரு நடை வெட்டிட்டு வந்தா 5000 ரூபாய்க்கு. ஒரு நடை வெட்டிட்டு வந்து மலைக்கு போகிறது ஒரு நாள், வாரக்கு ஒரு நாள், செத்துறது 2 நாள், 25 கூட போட்டுருவோம். அப்புறம் எங்கள் பொம்பளைக்கா கொண்டு போய் விற்றுருவா. 2 நாள் விட்டு 3 நாள் வந்துடுவாங்க. அக்கா கட்டி வச்சுட்டு வந்து லாஸ்ட் வண்டியில் அவனுக்கு முதல்ல
போடன்னு தூக்கிட்டு தள்ளி விடுறான்னு கூடைய கண்ட்ரைட் பஸ் அப்புறம் காது கவனிக்கு வந்து ஏன் தள்ளி விடுறேன் லக்கேஜ் போடலாமல்ல வேண்டாம் இடக்கேடாச்சு அவங்களுக்கு கோபம் பார்த்து ஆரையும் உன்னை கடிக்கிறேன் அது ஏதோ நம்மளை நம்பி 10 ரூபா சம்பாரிச்சு வந்தவனே நீ என்ன நீ லக்கேஜ் போட அதுக்கு கொடுத்து முட்டு யார் ஒன்று கேட்குறேன் அப்படியெல்லாம் சம்பாரிச்சு தெரிஞ்சாங்க அன்னைக்கெல்லாம் தோணல வயசு முத்த வருது ஆமா அப்புறம் வலிக்கு அப்புறம் இப்போ பாலக்காடு போய் ஓரளவுக்கு இந்த தண்டையில் தாங்க இப்போ வலி அது அடிபட்டா அவ்வளவுதான் இப்ப தெரியாது வயசாக இதாக அதுதான் இந்த பம்பளால் மூடிட்டப்பா இன்னொரு நட போகலாம்னு சின்னமாக சொல்லிக்கிறேன்